வெல்கம் பேக் டு ஸ்வீட் BFF சேனல். இப்போ நான் ஸ்டடீஸ் நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் தயாராக இருக்கேன். ஸோ இப்போலேருந்து நம்ம ஸ்டடீஸ் பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ்னா மேத். ஸோ அதுலேருந்து நான் 4th ஸ்டாண்டர்டில் ஆங்கிள்ஸ் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நான் ஆங்கிள் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க. இப்போது பேசிக்காக ரெண்டு ஆங்கிள்ஸ் ரொம்ப முக்கியம். அது மெயினாக டிகிரி. வாங்க பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் ஆஃப் த ஆங்கிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஆங்கிள், இது உங்களுக்கு தெரியும் ரே, இது வெர்டெக்ஸ், இதுவும் சரி ஆங்கிள் சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ் கற்றுக்கிட்டீங்களா? தெரியுதா? இந்த நிமிஷம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். இது ரே, இதுனா ரே, இதுனா ஆங்கிள். இந்த மாதிரி சர்க்கிள் போட்டிருக்குல்ல அப்படின்னா ஆங்கிள். இது உங்களுக்கு தெரியும் வேர்டெக்ஸ், கொஞ்சம் கிறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ரே ரே. ஓகே, அட்ராக்டிவ் ப்ரோ. இப்போ வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் காமிச்சல ஒரு ஆங்கிள், இது வந்து 90 டிகிரியில் தான் இருக்கும். இதோட ஆங்கிள் பேர் வந்து ரைட் ஆங்கிள். இந்த ஆங்கிளோட பேர் வந்து ரைட் ஆங்கிள். இதோட ஆங்கிளோட பேர் வந்து இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். சாரி, ஸ்ட்ரெயிட். வாட்டமே வர மாட்டேங்குது. இது வந்து 180 டிகிரி தான் இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் வந்து ஒன்லி 90 டிகிரி. கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, அதுவும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஒன்லி 180 டிகிரி தான் இருக்கும். இந்த ரைட் ஆங்கிள் வந்து ஒன்லி 90 டிகிரி. இப்போ வேறு ஆங்கிள்ஸ் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். சரி வாங்க கீழே போய்ட்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள் இருக்குது, அப்டியூஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள். அவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்குது.
ஸோ வாங்க இப்போ அக்யூட் ஆங்கிள்னா 90 டிகிரி டு 0 பிட்வீன் இருந்தால் அது வந்து அக்யூட் ஆங்கிள். அது வந்து அக்யூட். உங்களுக்கு புரியுதா? அக்யூட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 90 to 0 டிகிரி இருந்தால் பிட்வீன், ஓகேவா, அது வந்து அக்யூட் ஆங்கிள். 90யும் இருக்கக்கூடாது, 0வும் இருக்கக்கூடாது, உள்ளனா அது அக்யூட் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அக்யூட் ஆங்கிள். தெரியுதா? பாருங்க, இது 60. நான் 90 to 0 பிட்வீன் இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள்னு சொன்னல. ஸோ இது வந்து 60 டிகிரியில். ஸோ இது அக்யூட் ஆங்கிள். இப்போ அக்யூட் ஆங்கிள்லாம் என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் இப்போ பார்த்தோம்னா, இப்போ அப்டியூஸ் சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ்ங்க. இப்போ வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னா 180 to 90 பிட்வீன் இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள். அப்படின்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். மறுபடியும் சொல்கிறேன், 180 to 90க்குள்ள இருந்தால் அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். நான் இப்போ சொன்னேன்ல, 90யும் 0வும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்யூட் ஆங்கிளுக்கு சேம் தான். 180யும் இருக்கக்கூடாது, 90யும் இருக்கக்கூடாது, அதுக்கு பிட்வீன் இருந்தால் தான் அது அப்டியூஸ் ஆங்கிள். எக்ஸாம்பிள் நான் காமிச்சா, சாரி 180ன்னு சொல்கிறேன் சார், 120. பாருங்க, தெரியுதா? இது வந்து 120ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ தெரியுதா? இது இந்த மாதிரி ஃபுல்லாக இல்லை. ஸோ அது ஹாஃப் எடுத்தால் அது 120னா, ஏன்னா அது 180க்கும் 90க்கும் நடுவில் இருக்கிறதுனால இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ புரிஞ்சுது அவங்களுக்கு? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் ஆங்கிள் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க. கம்ப்ளீட் ஆங்கிளுக்கு இந்த மாதிரிலாம் இல்லை. கம்ப்ளீட் ஆங்கிள்னா இப்போ வந்து நம்ம இப்படி போடுறோம்ல, இப்படி போட்டு நம்ம நடுவில் வந்து போடுறோம்ல, இதுதான் ஆங்கிள். அது வந்து ஃபுல்லாக வந்தால் இது
கம்ப்ளீட் ஆங்கிள். சர்க்கிள் போட்டால் அது கம்ப்ளீட் ஆங்கிள். சொல்ல வந்த இது 360 டிகிரி. காமிக்கிறேன் நான் கிட்ட. இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் சர்க்கிள் நான் இங்கே போட்டிருக்கேன்ல, ஆக்சுவலி ஆங்கிள் தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் இருக்கும், இதுதான் இந்த ரவுண்டு இருக்காது. ஸோ இந்த ரவுண்டு போட்டால் அது கம்ப்ளீட் ஆங்கிள் படம் எடுத்துட்டேன், சாரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆங்கிள்ஸ்னால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டடீஸ் வேணும்னா சொன்னிங்கன்னா நான் பண்ணுவேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.